Hi guys, I'm Nivita. இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 11.5ல இருக்கிற 20th ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு முதல்ல இன்டகிரேட் பண்றதுக்கு நமக்கு சிம்பிளிஃபைடு வெர்ஷன்ல தேவை. ஓகேவா? யூ பை வி மெத்தட்ல நமக்கு டிஃபரன்ஷியேஷன்ல அப்ளை பண்ணலாம், பட் இன்டகிரேஷன்ல நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது டினாமினேட்டரை விட. நியூமரேட்டரோட பவர் 3, டினாமினேட்டரோட பவர் 2 தான். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தலை ரொம்ப பெருசாக இருந்தால் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இங்கே அந்த மாதிரி இருக்கிறதுனால முதல்ல நம்ம டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணுறதோட முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2ன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம டிவைட் பண்ணிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 டு எக்ஸ் கியூப்னு வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எக்ஸ் கியூபையும் எக்ஸ் ஸ்கொயரும் டிவைட் பண்ண போகிறேன். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருப்பீங்க கரெக்டாக? எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர்னா உங்களுக்கு எக்ஸ் மட்டும் வரும். எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபு, எக்ஸ் இன்டூ மைனஸ் 3x மைனஸ் 3x ஸ்கொயர், எக்ஸ் இன்டூ 2 ப்ளஸ் 2xன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். கேன்சல் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 2xன்னு வருது. நெக்ஸ்ட் 3x ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரும் டிவைட் பண்ணுங்க. 3x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லும்போது வெறும் 3ன்னு மட்டும் வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3x ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 3 2s 6ன்னு கிடைக்கும். இப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ்ன்னு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2x ப்ளஸ் 9ஓட வேல்யூ 7x மைனஸ் 6. இதுதான் உங்களுக்கு ரிமைண்டர். ஸோ பேசிக்காக இந்த எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கோஷன்ட் ஏற்கனவே டிவைட் ஆயிடுச்சு கரெக்டா? அதனால கோஷன்ட்டுக்கு நமக்கு டினாமினேட்டர் எழுதக்கூடாது. வெறும் ரிமைண்டருக்கு மட்டும் நம்மளோட டினாமினேட்டரான எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதணும். இதுதான் ஃபார்மேட். இதை இன்டகிரேட் பண்ணுறதும் ஒன்று தான், இந்த வேல்யூஸை இன்டகிரேட் பண்ணுறதும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ ரிமைண்டர் 7x மைனஸ் 2, அதுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி எழுதிடணும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இன்னும் சிம்பிளிஃபை ஆகலை. இதை நம்ம அகெயின் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எழுத போகிறோம். டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா a டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் b டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், a இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் b இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. இந்த இடத்துல 7x மைனஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். இப்போ டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிங்கன்னா 7x minus 6 is equal to a into x minus 2 plus b into x minus 1. x ஓட வேல்யூல முதல்ல மைனஸ் 2 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணு. 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. முதல்ல என்ன கிடைக்கும்னா 7 into 2 minus 6 is equal to a into 2 minus 2 plus b into 2 minus 1 அப்படின்னு வரும். 14 minus 6 is equal to இந்த வேல்யூ 0ன்னு ஆயிடும், b into 1ன்னு கிடைக்கும். 14 minus 6ஓட வேல்யூ என்னது? 7 8 9 10 11 12 13 14 8 is equal to bன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ பியோட வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, எக்ஸோட வேல்யூல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 7 into 1 minus 6 is equal to a into 1 minus 2 plus b into 1 minus 1. 1 minus 1னால 0. ஸோ இந்த இடத்துல 7 minus 6ஓட வேல்யூ 1 is equal to a into 1 minus 2ஓட வேல்யூ minus 1. ஏவோட வேல்யூ minus 1 கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் பேசிக்காக இந்த சம் ஏற்கனவே ஒரு தடவை போட்டேன். ஓகேவா? எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருந்ததை இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் 2ன்னு எழுதுனதுனால எனக்கு இந்த பியோட வேல்யூவே தப்பாக வந்துடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? இந்த மாதிரி சின்னதாக மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 2க்குன்னு சேஞ்ச் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த டோட்டல் சம்முமே காலி. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃபைன். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுல, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஓகே, ஏவோட வேல்யூ minus 1. அப்போ minus 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1, பியோட வேல்யூ 8 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2ன்னு வருது.
ஸோ நம்ம இந்த இதுதான் இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். அது கூட எக்ஸ் ப்ளஸ் 3 வருது. ஸோ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வருது. இதை நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், தனித்தனியாக எழுதிக்கிறேன். 8 into integral over dx divided by x minus 2 plus integral over x dx plus in 3 dx. ஓகேவா? இந்த மாதிரி இன்டகிரேஷனும் டியும் நான் உள்ள டிஎக்ஸையும் உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ -1 இந்த ஹோல் பவர் 1ன்னு இருக்கிறதுனால லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி இங்கே ஹோல் பவர் 1ன்னு இருக்கிறதுனால, ஓகேவா, பவர் 1 இருக்கிறதுனால லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டினாமினேட்டர்னு வரும். எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2, எக்ஸ் பவர் என் ஃபார்முலா இருக்குல்ல, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 அந்த ஃபார்முலா படி போடும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 3 இன்டகிரலும் டியும் கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு மட்டும் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம முதல்ல நியூமரேட்டர் பெருசாக இருக்கிறதுனால அதை முதல்ல ஷார்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதிடுறோம். அகெயின் ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸ்டெப் 1 என்னன்னா இந்த மாதிரி அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறது. ஓகேவா? ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா அது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுக்கிறது, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுத்து அது கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்டெப் 3 தான் அதை இன்டகிரேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இன்டகிரேட் பண்ணுற ஸ்டெப் ரொம்ப ஈஸி, பார்ஷியல் ஃப்ராக்ஷனோட ஸ்டெப்பும் ரொம்ப ஈஸி, டிவைட் பண்ணுற ஸ்டெப்பும் ரொம்ப ஈஸி. ஸோ தனித்தனியாக படிக்கும்போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள்.